Oh my God! ராட் வராமல் எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ராட் பைட்னால எவ்ரி 100 பீப்புளில் 7 to 13% டெத்ஸ் வந்து நடக்குதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதை ஆர்பிஎஃப்னு சொல்கிறாங்க, அதாவது ராட் பைட் ஃபீவர். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ராட்ஸ் இல்லாத ஒரு பிளேஸில் தான் நம்ம வந்து இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வர ராட்ஸை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது? இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ. ஸோ முக்கியமாக எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிடுங்க. எலி வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிறைய வேஸ் இருந்தாலும் முக்கியமாக யாரும் நோட்டீஸ் பண்ணாத ஒரு வழி அது வந்து இந்த ட்ரைனேஜ் பைப் தான். இந்த ட்ரைனேஜ் பைப் டைரக்டா நம்ம வீட்டுக்குள்ளேயே கனெக்ட் ஆகுது. ஸோ இது மூலியமா எலி வந்தா வீட்டுக்குள்ள டைரக்டாவே வந்து என்டர் ஆயிரும். இந்த ட்ரைனேஜ் பைப் வழியா எலி வராம இருக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் இப்போ ரீசெண்டா மாட்டியிருக்கேன். இதுக்கு பேரு நான் ரிட்டர்னிங் வால் ஆர் பேக் ஃப்ளோ வால்னு சொல்லுவாங்க. இது நம்ம டைரக்டா ட்ரைனேஜ் பைப்புக்குள்ள அட்டாச் பண்ண போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய வாட்டர் வால் ஓப்பன் ஆகி வெளியே போகும். ஆனா வெளியே இருந்து எதுவுமே உள்ள வர முடியாது. இது வந்து எலி மட்டும் கிடையாது, காக்ரோச்சா இருக்கட்டும், பல்லியா இருக்கட்டும், எதுனாலையும் உள்ளுக்குள்ள வரவே முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே எப்படி எலி வருதுன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டோட ட்ரைனேஜ் பைப் வழியாக வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. நான் இப்போ தான் இவர் மூலியமாக இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சதை உங்ககிட்டயும் ஷேரும் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் புதுசாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எலி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் ரகு இன்டோம்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை.